ஸதகல்லாஹுல் அலீம். அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற பேரன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அகிலத்திற்கோர் அருள்குடையான் நம்முடைய உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சேவையில் துணை நின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களுடைய குடும்பத்தினர்கள், இந்த உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் நம் எல்லோரும் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் வரும். எனக்கு கவனம் திசை இருக்குது. அப்படியே உட்கார்ந்துருங்க எல்லாரும். ஒரு ஆள் சபலை பண்ணுங்க, நம்மளுக்கு கவனம் வேற மாதிரி போகுது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பெரும் கிருபையால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நோன்பு வைத்து நிறைவு செய்தவர்களாக அவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற 2 பெருநாட்களில் ஒன்றாகிய இந்த நோன்பு பெருநாள் என்னும் ஈதுல் ஃபித்ரை அடைந்து தொழுகையை முடித்தவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரிகளே, ஒரு அழகான கொண்டாட்டமான நாளில் நம்முடைய ஒவ்வொரு சந்தோஷங்களின் போதும் கஷ்டத்தில் இருப்பவர்களை, துன்பத்தில் இருப்பவர்களை, கவலையில் இருப்பவர்களை ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் இந்த பெருநாளை ஆரம்பிக்கும் நாளிலேயே தர்மத்தோடு தான் ஆரம்பித்து இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் நம் மீது விதியாக்கி இருக்கக்கூடிய ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபித்ருடைய கடமையை ஏழை எளியவர்களை தேடி சென்று அவர்களும் சந்தோஷமாக இருக்க ஃபித்ராவின் கடமையோடு தான் இந்த நாளை ஆரம்பித்து இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதம் நம்மை விட்டும் சென்று விட்டது. எப்படி நாம் ரமலானில் வழக்கங்களை செய்தோமோ, கொஞ்சம் கவனம் செலுத்து. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் நம்மை விட்டும் சென்று விட்டது. ரமலான் சென்ற பின்னால் எப்படி நாம் ரமலானின் வணக்கங்களை செய்தோமோ, இபாதத்துகளிலே ஈடுபட்டோமோ, இறைவனை நெருங்கினோமோ, அந்த நாட்கள் போய்விட்டாலும் கூட அந்த வணக்கங்கள் இன்னும் நம்மோடு தான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் இன்னும் இரவு தொழ முடியும், நாம் இன்னும் சுன்னத்தான நோன்புகள் நோக்க முடியும், நாம் இன்னும் குர்ஆனை அதிகமாக ஓத முடியும், நாம் இன்னும் இரவு நேரங்களிலே அதிகமாக அல்லாஹ்விடம் துஆ செய்ய முடியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாத்திரம் அல்ல வணங்குவதற்கு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்குவதற்கு ரமலான் மாதம் மட்டுமல்ல, எல்லா மாதங்களிலும் அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம் வணங்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் மிக மிக முக்கியமான வணக்கங்களில் ஒன்றுதான் இஸ்லாம் காட்டிய மிக முக்கியமான இபாதத்தில் ஒன்றுதான் உறவினர்களை சேர்ந்து வாழ்தல், பெற்றோர்களுடன் சிறந்த முறையில் நடந்து கொள்ளல், கஷ்டப்படுகிறவர்களை கவனித்து வாழ்தல், அண்டை வீட்டாருடன் சிறந்த முறையில் நடந்து கொள்ளல். இதை இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு அமலாக, மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு இதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்று சொன்னால், நமக்கு யாரெல்லாம் துரோகம் இழைத்தார்களோ, நமக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ, நமக்கு யாரெல்லாம் கேடு விளைவித்தார்களோ, அப்படிப்பட்டவர்கள் உறவினராக இருந்தாலும் சரி, நம் சொந்த பந்த இரத்த உறவாக இருந்தாலும் சரி, அவர்களையும் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளை மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு சந்தோஷத்திற்குரிய ஒரு நாளாக அவர்கள் கழித்திருந்தார்கள். இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த ஒரு நாள் மட்டும் இல்லாமல் வருடம் முழுவதும் இந்த மகிழ்ச்சி தொடர வேண்டும். நம்முடைய மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்க வேண்டும். நமக்கு மத்தியில் அன்பும் பாசமும் அதிகமாக வேண்டும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாளுக்கு மட்டுமல்ல, முஸ்லிமாக இருப்பவர்கள் அனைவர்களிடத்திலேயும் நாம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பல சந்தர்ப்பங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் நாம் இன்று பார்க்கின்றோம்,
அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலே சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லை, கணவன் மனைவிக்கு மத்தியிலே நல்ல உறவு இல்லை. உடலால் இணைகின்றார்களே தவிர கணவன் மனைவி அவர்கள் உள்ளத்தால் இணையாமல் எப்பொழுதும் பிரிவினையாகவே இருந்து கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோல சக நண்பர்களுக்கு மத்தியிலே நிர்வாகங்களுக்கு மத்தியிலே எந்த விதமான உறவுகளும் இல்லை. பெற்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள், தாய் தந்தையர்களை கவனிக்காத நிலை பலவிதமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. முஸ்லிமாக வாழக்கூடிய நமக்கு மத்தியிலே மனக்கசப்புகளும் சண்டைகளும் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி மனக்கசப்புகளும் சண்டைகளும் நம்முடைய உள்ளங்களிலிருந்து நீக்கப்பட்டு அன்பும் பாசமும் அதிகரிக்க வேண்டும் என்பதை பல கட்டங்களில் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். சஹீஹ் புகாரிலே நீங்கள் பார்க்கலாம், லா தஹாசது வலா தனாஜசு வலா தபாகலு வலா ததாபரு கூனு இபாதல்லாஹி இஹ்வானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், ஒவ்வொருவரும் முகம் திருப்பிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களாக புற்ற சகோதரர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாய மக்கள் அனைவர்களுக்கும் உபதேசம் உணர்த்தினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடத்திலே எது இல்லை? நம்மிடத்திலே எல்லா கெட்ட குணங்களும் நம்மிடத்திலே இருக்கின்றது. பொறாமை இருக்கின்றது, கோபம் இருக்கின்றது, ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொள்ளுகின்ற அந்த குணம் இருக்கின்றது, எல்லாம் நம்மள்கிட்ட இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் அனைவர்களும் சகோதரர்கள் என்ற பாச உணர்வு நம்முடைய உள்ளத்திலே அதிகரிக்க வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே சொன்னார்கள். அந்த பாச உணர்வை அதிகரிக்கவில்லையானால் நம்மிடத்திலே பிணக்கம் அதிகமாகி சண்டைகள், கோபங்கள், பிரச்சனைகள் அதிகமாகி நம்முடைய சந்தோஷங்கள் குலைந்து விடுமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நஷ்டம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய நஷ்டம். இது நாட்களாக நாம் அல்லாஹ்வை வணங்கினோமே, அல்லாஹ்வை இபாதத் செய்தோமே, அந்த அமல்கள் எல்லாம் வீணாகிவிடும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வாசல்கள் அடைக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொர்க்கத்திற்கு செல்ல, அதாவது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாசல்கள் அடைக்கப்படுவதற்கு நிலை ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். சஹீஹுல் முஸ்லிமிலே நாம் ஒரு ஹதீஸை பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னதி யௌமல் இஸ்னைன் வ யௌமல் ஹம்ஸீன். திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொருடைய, அதாவது சொர்க்கத்தின் வாசல்கள் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையும் திறக்கப்படுகின்றதா. நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த நாளில இன்னைக்கும் திங்கட்கிழமை தான். இந்த நாளையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான்? இந்த அடியார்களுடைய அமல்களை எல்லாம் பார்க்கிறான். நம்முடைய அமல்களை எல்லாம் பார்க்கிறான். பார்த்துட்டு இந்த அடியார்களுடைய அமல்களை பார்த்த ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் மன்னிப்பை வழங்குகின்றான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத எல்லா அடியார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பை வழங்குகின்றான். இல்லர் ரஜுலா, ஒருவருக்கு மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பை வழங்க மாட்டான், சொல்லி விடுகின்றான். கானத் பைனஹு வ பைன அஹி ஷஹ்னா. யார் அவன்? ஒருவருக்கு மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பை வழங்கவே மாட்டான், அவருடைய துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். யார் அவன் என்று சொன்னால், அவனுக்கும் அவனுடைய சொந்த பந்தர்களுக்கும் சகோதரருக்கும் மத்தியிலே கோபம், சண்டை, பிணக்கு இது இருக்கக்கூடிய நபர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லிவிடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இவனுக்கு மன்னிப்பு இல்லை, இவனுக்கு மன்னிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, நிறுத்தி வைத்து விடுவான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எந்த சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டு இருக்குமோ அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே, யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு, என்னுடைய கஷ்டத்தை போக்கிவிடு, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி விடு, என்னுடைய கணவரை அன்பாக நடக்க செய், என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் நல்லபடியாக வாழட்டும் என்று யார் துஆ செய்கிறார்களோ அவருடைய கஷ்டத்தை எல்லாம் அல்லாஹ் நீக்க மாட்டான், அவருடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்க மாட்டான். காரணம் என்ன என்று சொன்னால், இவன் சொந்த பந்தத்தை பிரிந்து வாழ்ந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவன் என்ன செய்தாலும் சரி, யா அல்லாஹ் என்னை சொர்க்கத்தில் இணைத்து என்று எந்த கோரிக்கை வைத்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறுத்திவிட்டு சொல்வானாம்,
உன்லிரு ஹாதைனி ஹத்தா யுஸ்தாலிஹானா. இந்த இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் இந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்து வாழும் வரை, நன்னிலையில் இணக்கமாக வாழ்கின்ற வரையிலும் நிறுத்திவிடுங்கள், அதுவரை தாமதியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிடுகின்றார் என்ற செய்தியை சஹீஹுல் முஸ்லிமிலே பார்க்கிறோம். ஆக நம்முடைய அமல்கள் இந்த அன்பு பாசங்கள் குறைவதின் காரணத்தினால் நாம் என்ன துவா செய்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுமானால் நாம் இதை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கின்ற போது நாம் இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதற்கு எவ்வளவு அவசியமான ஒரு மாற்றத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு விட வேண்டும். ஆனால் நம்மிடத்தில் அந்த அன்பு பாசம் தொடர்ந்து குறைந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் இதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே நம்மிடத்திலே சஹீஹ் முஸ்லிமிலே சொல்லியிருக்கின்றார்கள். வல்லதி நஃப்ஸி பியதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவனிடத்திலே சத்தியமிட்டு சொல்கின்றேன், லா தத்ஹுலுல் ஜன்னத ஹத்தா தூமினு, நீங்கள் ஈமான் கொள்ளாத வரையிலும் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்று சொன்னார். நீங்கள் ஈமான் கொள்ளாத வரையிலும் சொர்க்கத்திற்கு போக முடியாது. ஈமான் கொள்ளாத வரையிலான சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, வலா தூமினு ஹத்தா தஹாபு, ஈமான் என்றால் என்ன தெரியுமா? நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பும் பாசமும் கொள்ளாத வரையிலும் மூமின்களாக முடியாது. அல்லாஹ் எவ்வளவு அழகா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார் பாருங்க. உங்களுக்கு ஈமான் இருந்தால் சொர்க்கம். உங்களுக்கு ஈமான் எப்போது வரும்? உங்களுக்கு மத்தியிலே அன்பும் பாசமும் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த அன்பும் பிரியமும் அதிகம் இல்லை என்று சொன்னால், உற்ற நண்பரா, உடன் பிறந்த சகோதரர், கூட பிறந்த சகோதர சகோதரி, அவர்களிடத்திலே நீங்கள் பிரிவு ஏற்பட்டால் உங்களிடத்தில் ஈமான் இல்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களிடத்தில் ஈமான் தானாக விலகிவிடும் என்று சொன்னார்கள். சண்டையிலேயே எந்த நாளும் இருந்து உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையோடு நீங்கள் வாழ்வீர்களேயானால் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. இவ்வுலகிலும் நிம்மதி இல்லாத, பரக்கத்தில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ வைப்பான். எதிலுமே ஒரு பரக்கத்து இருக்காது. எதை தொட்டாலும் நஷ்டத்தில் தான் போய்விடும். எந்த துஆவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்ய மாட்டான். காரணம் என்னென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறுத்தி வைக்கின்றார். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்கள் செய்யக்கூடிய துஆவை பார்க்கிறான். சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழ்ந்தா அவனுடைய துஆவை ஏற்றுக்கொள், இல்லாட்ட நிறுத்தி வை. அவன் இணைந்து வாழும் வரை அவனுடைய துஆவை ஏற்காதே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளுக்கு கட்டளையிடுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅலு, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், உங்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்தக்கூடிய, பாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழியை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், அஃப்ஸுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே சலாம் சொல்லுவதை, சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் சகோதர சகோதரியை சந்திக்கும் பொழுது யாரெல்லாம் சந்திக்கின்றார்களோ நீங்கள் அந்த நேரத்திலே உங்கள் அல்லாஹ்வுடைய அந்த சாந்தி, அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாத்தை நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற கசப்புணர்வு தானாக போய்விடும். அல்லாஹ்வின் அருள் உங்களுக்கு ஏற்படட்டும் என்ற கருத்திலே உங்களுடைய சகோதரியை, உங்களுடைய சகோதரனை ஒவ்வொரு தடவையும் பார்க்கும் பொழுது நீங்கள் சலாம் சொல்வீர்களே, ஆனால் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கசப்புணர்வு இல்லாமல் போய்விடும். அன்பு ஏற்பட்டு, ஈமான் ஏற்பட்டு சொர்க்கத்திற்கு போக முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆக அன்பும் பாசமும் நம்முடைய வாழ்க்கையில் இணை பிரியாததாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களாக இருக்கின்ற நாம் இரத்த சகோதரர்களாக, அண்ணன் தம்பியாக, ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் எப்போதும் ஒற்றுமையாக வாழ்வதில் தான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கின்றது, சொர்க்க வாசல் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று பார்க்கின்றோம், கணவன் மனைவிக்கு மத்தியிலே, நம்முடைய பெற்றோர்களுக்கு மத்தியிலே, நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கு மத்தியிலே, அன்போடும் பாச உணர்வோடும் வாழுகின்ற அவர்களுக்கு மத்தியிலே வாழ்க்கையிலே பல பிரிவுகள். இப்படி இருந்தால்
ரஹ்மத்தும் பரக்கத்தும் நமக்கு அதிகமாக கிடைக்கவே கிடைக்காது. மறுமை வாழ்க்கை வெற்றி அடையவே செய்யாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது உறவை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்னார்கள். யார் உறவை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நிலைமை என்ன? திருமணம் முடிகின்ற நேரத்திலே, திருமண நிகழ்ச்சி முடிந்து விட்டாலே பல குடும்பங்கள் பலவாறாக சிதறி போய் விடுகிறதை பார்க்கணும். அதனால் பலவாறாக குடும்பத்திற்குள்ளேயே பிரச்சனைகள் அதிகமாகி பொறாமை உணர்வு ஏற்பட்டு விடுகின்றது. தந்தை இறந்து விட்டார் என்று சொன்னால் அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே சொத்து தகராறில் பிரச்சனைகள், அக்கம் பக்கத்திலே ஒற்றுமை இல்லாத பல பிரச்சனைகள், ஒரு சிறு குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனையால் வருடக்கணக்கிலே பேசாமல் இருப்பவர்கள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் தொடருமானால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு மத்தியிலே பாச பிணைப்புகளை நீங்கள் உடைத்துக் கொண்டு போவீர்களேயானால் சொர்க்கத்தின் வாசல்கள் நமக்கு அடைக்கப்பட்டுவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போது நீங்கள் கேட்கலாம், அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க, அவனை பற்றி எவ்வளவு இப்படி தெரியும், அவன் என்ன அளவுக்கு என்ன மதிச்சான் தெரியுமா, அவன் என்னை எவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கின்றான் தெரியுமா, எங்களுக்கு எவ்வளவு நஷ்டப்படுத்தி இருக்கின்றான் தெரியுமா, அவன் என்னை எவ்வளவு விதமாக பேசி இருக்கின்றான் தெரியுமா என்றெல்லாம் நீங்கள் சொல்லலாம். எனக்கு என்ன சூடு இல்லையா, சொரணை இல்லையா, வெட்கம் மானம் இல்லையா, எப்படி அவர்களோடு நான் நல்ல முறையில் பேச முடியும் என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கோபம் வரலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கோபம் வரலாம். கோபப்படுகின்ற அவர்கள் கோபப்படுகின்ற மாதிரி அவர்கள் உங்களிடத்தில் நடந்திருக்கலாம். பிரச்சனை அதிகமாவதற்கு காரணமாக கூட அவர்கள் இருந்திருக்கலாம். அப்போது கோபம் வராமல் எந்த மனிதனும் இருக்க மாட்டான். இஸ்லாம் கோபம் வரும் என்றுதான் சொல்லுகின்றது, உங்களுக்கு ஆத்திரம் வரும் என்றுதான் சொல்லுகின்றது. அவனை பார்க்கும் போது பார்க்காமல் முகம் திருப்புகின்ற எண்ணம் தான் ஏற்படும். ஆனால் அதற்கும் ஒரு அளவை, ஒரு நிர்ணயத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஹுல்லு லில் முஸ்லிமீன் ஐ யஹ்ஜிர அஹாஹு ஃபௌக ஸலாத். தன்னுடைய சகோதரனை, இரத்த உறவு சகோதரனை, சகோதர சகோதரியை, சொந்த பந்தத்தை யார் 3 நாளுக்கு மேல் கோபித்துக் கொண்டிருந்தார்களோ அவர் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகி விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கோபப்படுவதெல்லாம் 3 நாளுக்கு மட்டும்தான். முகத்தை திருப்பிக் கொள்ளலாமா? திருப்பிக் கொள்ளுங்கள். 3 நாள் பேசாம இருக்கலாம். 3 நாள் நாம் எந்த உறவும் வைக்காமல் இருக்கலாம். உன்னுடைய கோபத்தை காட்டுவதற்குண்டான இஸ்லாமியத்தினுடைய வரையறை அதிகபட்சம் 3 நாள் தான். அதற்கு பிறகு நாம் சகஜ நிலைக்கு உள்ளே வந்து விட வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய கோபத்தை தணித்துவிட்டு அல்லாஹ்விற்காக அன்பையும் பாசத்தையும் எடுத்து சொல்ல வேண்டும். இதற்கு மேல் நமக்கு எந்த அனுமதியும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு நிறைய சொல்லி இருக்கின்றார்கள். யார் இதை பேணி நடக்கின்றார்கள்? வெளியே போனால் கடைகளிலே திடீரென்று எட்டி பார்ப்பார். உள்ளே இவருக்கு பிடிக்காத நபர் இருந்தால் உடனே வாருங்கள் என்று சொன்னாலும் இல்லை இல்லை இப்போ நான் அப்புறமா வர்றேன் அப்படின்னு போயிடுவார். அங்கே அவருக்கு தெரிஞ்ச ஆள், அதாவது ஒரு பகையான ஆள் யாராவது இருந்தான்னா மூஞ்சி அப்படியே திருப்பிட்டு போயிடுவார். இல்லை இல்லை நான் அப்புறமா வரேன் பாரு. ஒருவர் இன்னொருவர் நுழைகின்ற போது உடனே வேகமாக கிளம்பி விடுகின்றார். ஓஹோ அவன் இருக்கிறானோ அப்படின்னு திரும்பிடுவார். ஒருவர் முகத்தை இப்படி திருப்பிக் கொள்கிறார் என்று சொன்னார், இன்னொருவர் அந்த பக்கம் திருப்பிக் கொள்றார். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கோபத்தின் காரணத்தினால் 2 நபர்கள் பிரிந்து விட்டு இவன் அந்த பக்கம் திரும்புறான், அவன் இந்த பக்கம் திரும்புறான். தன்னுடைய கோபத்தை காட்டுகிறானாம், தன்னுடைய ஆத்திரத்தை காட்டுகிறானாம் அந்த நபரிடத்திலே. ஒருவரை பார்க்கின்ற போது சலாம் சொல்வதில்லை, கை கொடுப்பதில்லை, இப்படியே தன்னுடைய விரிசல்களை அதிகமாக்கி கொண்டே போகிறவர்களை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடினமாக எச்சரிக்கை செய்கின்றார்கள். நீங்கள் சொல்லலாம், நாங்கள் எத்தனையோ பேர்களிடத்தில் அன்போடு தான் இருக்கின்றோம், பாசத்தோடு தான் இருக்கின்றோம், ஆனால் ஏன் எங்களிடத்தில் அன்பு காட்டுகின்றவர்களுக்கு கூட நாங்கள் அன்பு காட்டுவதில்லையா? எங்களிடம் நல்ல முறையில் பேசுகிற இடத்திலே நாங்கள் நல்லதான பேசுகிறோம் என்று சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது உறவை பேணுவதனுடைய முறை அல்ல என்று சொன்னார்கள். புகாரியில ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது, லைஸல் வாசிலு பில் முகா,
பரஸ்பரம் பதிலுக்கு பதில் உறவை, அதாவது உறவாடுவது, நல்ல முறையில் நடந்து கொள்வது, உறவை பேணுவது அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு நிறைய அன்பு காட்டுகிறான், நிறைய பொருட்களை வாங்கி தருகிறான், உங்கள் மீது அக்கறையாக இருக்கிறான், இவரிடம் நெருக்கமாக இருப்பது என்பது உறவு அல்ல. யார் உங்களிடம் சேர்ந்து வாழவில்லையோ, யார் உங்களுடைய உறவை வெட்டு வாழ்கின்றார்களோ அவருடன் சேர்ந்து வாழ்வதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை பேணி வாழ்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்மிடத்திலே எத்தனையோ பேர் பகைவர்களாக வாழலாம். நாம் போனால் நாம் போனால் அவர்கள் நம்மிடத்திலே பேசாமல் இருக்கலாம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், ஹைருமா யப்தஉ பிஸ்ஸலாம், யார் இருவரில் சலாம் சொல்வதில் முந்துகிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு 3 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் முடிச்சறேன். ஒரு சின்ன ஒரு ஹதீஸ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சம்பவத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். எவ்வளவு கஷ்டம்! நீங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்க மாட்டீர்கள். அவ்வளவு மனவேதனை அடைந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஆனாலும் தன்னுடைய உறவினர் தான் நெருங்கியவர், அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக தன் உள்ளத்தில் இருந்த எல்லா கோபங்களையும் மனவேதனையையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்விற்காக சேர்ந்து உதவி செய்து வாழ்ந்த வரலாறை சஹீஹுல் புகாரியிலே நாம் பார்க்கலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகளின் மீது, நம்முடைய உயிரிலும் மேலான பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி மீது அவதூறு சொல்லப்பட்ட நேரத்திலே 1 மாத காலங்கள் மனவேதனையால் புழுங்கி இருந்தார்கள். வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திற்கு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்தது. 1 மாத காலம் நான் மனவேதனை அடைந்தேன் என்று அழுது கொண்டே இருந்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவியாகிய நான் என்னை அவதூறு சொன்னதால் பல துயரங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகினேன். அழுது அழுது என்னுடைய கண்ணீரெல்லாம் வத்திவிட்டது. எவ்வளவு சோகமான செய்தியை சொன்னாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட என்னுடைய கண்களிலிருந்து வராது. காரணம், அழுது அழுது கண்களில் கண்ணீரே வத்திவிட்டது. பயங்கர சோதனையான ஒரு காலகட்டத்தில் நான் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவன், மறுமையை பயந்து வாழ்பவள், அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி என்ற அந்தஸ்தை பெற்றவள் நான் அல்லாஹ்வை பயந்து எல்லா நேரத்திலும் வாழ்கின்றேன். ஆனாலும் என் மனதில் கடுமையான வேதனை இருந்தது. இந்த அவதூறு பரப்பிய விவகாரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உறவினர் மிஸ்தஹ் இப்னு உஸாஸா இதற்கு காரணமாக திகழ்ந்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே மாதந்தோறும் குடும்ப செலவுக்கு பல வருடங்களாக உதவியை பெற்ற அவர், அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறந்தவர்களாக, தூய்மையானவர்களாக, கற்புக்கரசியாக அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கிய உடனேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உறவினரான மிஸ்தஹ் அவர்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், வல்லாஹி, இனிமேல் அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த மிஸ்தஹுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் மீது சத்தியம் சொல்லிவிட்டார். அல்லாஹ் ஒரு வசனத்தை அப்போது இறக்கின்றான். எவ்வளவு பாதிப்பு! எவ்வளோ மாத காலங்கள் ஊரில் உள்ளவர்கள்லாம் இவருடைய மகள் கெட்டு போனவள், இவருடைய மகள் நடத்தை சரியில்லாதவர்கள், தவறாக நடந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு மனவேதனை பட்டிருப்பார்கள். இந்த அவதூறை பரப்பிய தன்னிடம் மாதந்தோறும் உதவியாகிய மிஸ்டர் அவர்களை பார்க்கும் போது எவ்வளவு கோபம் வந்திருக்கும், எவ்வளவு மனமறிந்திருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வசனம் இறக்குகிறான். வலா யஅதலி உலில் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி அன் யூது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ் சொல்கின்றான், வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, அவர்களை மன்னியுங்கள், அவர்களுடைய தவறுகளை அலட்சியப்படுத்துங்கள். அலா துஹிப்பூன அன் யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் திருப்பி இந்த கேள்வியை கேட்கின்றான். அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? செய்தது தவறுதான், பயங்கரமான குற்றம்தான், மனவேதனை அடைகின்ற அளவுக்கு உள்ள பிரச்சனை தான். அல்லாஹ் சொல்கின்றான்,
நீங்கள் அவரை மன்னியுங்கள், அவருடைய தவறை அலட்சியப்படுத்துங்கள். உங்களுக்கு அவர்கள் எவ்வளவு அநீதம் அக்கிரமம் செய்திருந்தாலும் மன்னிக்கின்ற பண்பை எடுத்துக்கொண்டு அலட்சியப்படுத்தி விடுங்கள் அந்த செயலை. அதனால் உங்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய லாபம், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அவன் உங்களுக்கு செய்த அந்த பாவங்களை நீங்கள் மன்னிக்கின்ற போது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கின்றது என்று அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நீங்கள் துஆ செய்கின்றீர்கள், யா அல்லாஹ் நான் செய்த தவறு, என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு, என் பாவங்களை அனைத்தும் மன்னித்து விடு என்று நீங்கள் கேட்கும் போது அல்லாஹ்வாகிய நான் உங்களை மன்னிக்கின்றேனா? உங்களுடைய துஆவை கபூல் செய்கின்றேனா? பின் ஏன் பிறர் தவறு செய்கின்ற போது அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்கின்றீர்கள்? நான் உங்களுடைய தவறை அலட்சியப்படுத்துவதை போல் ஏன் பிறர் செய்த தவறுகளை நீங்கள் அலட்சியப்படுத்த மறுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்டவுடன் உடனே தன்னுடைய உள்ளத்தில் இருந்த மிஸ்தஹ் மீது உள்ள வெறுப்பு, கசப்புணர்வு தூக்கி எறிந்து விட்டு வல்லாஹு யுஹிப்பு இன்னி அன் யஃபிர லீ, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன், அதைத்தான் நான் விரும்புகின்றேன் என்று திரும்பவும் அவருக்கு உதவி செய்கின்றார். யாருக்கு? தன்னுடைய மகளின் மீது அவதூறு சொன்னவருக்கு. எப்படிப்பட்ட இஸ்லாமிய பண்பாட்டு முறை என்பதை பாருங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு பக்குவப்படுத்தியிருக்குமானால், இந்த ரமலானுடைய மாதம் நம்மை அந்த அளவுக்கு நல்வழியை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும். குடும்பத்தின் மத்தியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய வந்து கொண்டுதான் இருக்கும். அதை அப்பப்ப மனசுல விட்டுட்டு நம்மளுடைய சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழ்கின்றார்களோ அவர்களுடைய ஆயுளை அல்லாஹ் தஆலா நீட்டிக்கிறான், அவர்களுடைய செல்வங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகரிக்க செய்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்க எவ்வளவு துஆ செய்வீங்க, அல்லாஹ் என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய துயரத்தை, என்னுடைய கவலையை போக்கு என்று அல்லாஹ்ட்ட சொன்னா அல்லாஹ் பார்க்கிறான். இவன் சொந்தத்தை பிரிஞ்சு வாழ்றான், அதனால உங்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாள் நல்ல நாள். நீங்கள் யாரிடத்தெல்லாம் பேசாமல் இருக்கின்றீர்களோ இந்த நாளிலே அவர்களோடு நீங்கள் பேசி சலாம் சொல்லி அவர்கள் என்ன சொன்னாலும் சரி அல்லாஹ்விற்காக நீங்கள் மாறுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து நமக்கு சொர்க்கம் தர வேண்டுமானால் இந்த உலகத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நிம்மதியாக வாழ வைப்பான், கஷ்டமில்லாமல் வாழ வைப்பான். நல்ல செல்வ செழிப்போடு வாழ வைக்க வேண்டுமானால் நீங்கள் உங்கள் உறவு முறையோடு சேர்ந்து வாழுங்கள். அவர்களை பார்த்து சலாம் சொல்லி கைக்குலி முசாபா செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறுமையில் வெற்றி தரக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவர்களும் ஆக்கிடுவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு நல்ல நாள். இந்த நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருநாளுக்கென்று தனி சிறப்பும் மகத்துவமும் இருக்கின்றது. அதனால்தான் மாதவிடாய் பெண்களை எல்லாம் வர சொன்னார்கள். இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரெல்லாம் இந்த பள்ளிக்கு உதவி செய்தார்களோ, யாரெல்லாம் இந்த பள்ளிக்கு ஏழை எளிய மக்களை கவனிக்கின்றார்களோ, யாரெல்லாம் பித்ரா காசு கொடுத்தார்களோ, யாரெல்லாம் இந்த பள்ளிக்கு உடலாலும் பொருளாலும் துணை நின்றார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பாக. இந்த பள்ளியை கட்டிய அந்த அஸ்கருல்லா அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவத்தை மன்னித்து அவர்களுடைய குடும்பம் கியாமத் நாள் வரைக்கும் அதாவது பள்ளிக்காக உதவி செய்யக்கூடிய நற்பாக்கியங்களை, நல்ல வசதிகளை அவருக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பானாக. யாரெல்லாம் இந்த பள்ளிக்கு உதவி செய்தார்களோ, கிட்டுக்காக யாரெல்லாம் 2500 ரூபாய் கொடுத்து, அதாவது ஃபித்ரா சதகத்துல் ஃபித்ரா கொடுத்து, இன்னும் உடலாலும் பொருளாலும் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை தருவானாக என்று வேண்டி விரும்பினாக. நீங்கள் எல்லாம் அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த நேரத்தில் துஆ செய்யக்கூடிய துஆ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் கேட்கக்கூடிய துஆவை கபூல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் ஆக்கிடுவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தண்ணி பயான் கேட்டீங்களா?
அந்த காணத்துக்கு மேலே